பிரியமானவர்களே, இன்னைக்கு கூட நீங்க பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல என்ன பிரமாணங்கள் இருக்கு. அப்படிதானங்க? இப்ப அந்த பிரமாணங்கள நம்ம நிறைவேற்றலன்னு வச்சுக்கங்களேன், அதுக்கு நிச்சயமா ஒரு ஒரு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், நெறைய பிரமாணங்கள் இருக்கு. அத நிறைவேற்றலன்னா, நிச்சயம் அதுக்கான தண்டனைகள் இருக்கு. எஸ்பெஷலி அந்த 10வது கட்டளையெல்லாம் பார்த்தீங்கன்னா, மற்றவர்களை இச்சியாதிருப்பாயாக, அந்த இச்சியாதிருப்பாயாக இருக்கு. அதெல்லாம் எப்படி டெய்லி ஏதாவது ஒரு விதத்துல நம்ம ஆசைப்பட்டுறோம். அப்படிதானங்க? ஆசை தானங்க அது. அப்படிங்கும்போது, அப்ப கட்டாயம் நமக்கு அதுக்கான பலன் கட்டாயம் வரத்தே செய்யும். அது மட்டும் இல்லங்க, இன்னொரு இடத்துலயும் நம்ம பலன் அனுபவிக்கிறவங்களா இருக்கோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆதாம் அவனுக்கு இருக்கிற அதிகாரத்த பிசாசுக்கு வித்து போட்டாங்க. இது நிமித்தம் அவங்கிட்ட இருந்தும் நமக்கு பனிஷ்மெண்ட். இப்படி நமக்கு எதிரா நிறைய கையெழுத்துகள் போடப்பட்டிருக்கு. நியாயப்பிரமாணத்திலேயே இருக்குது, ஆதாம் விட்டு போட்ட உடன்படிக்கையிலே இருக்குது. இப்ப இது எல்லாம் இயேசு சிலுவையிலே சிலுவையிலே ஜெயித்து நமக்கு கொடுத்துட்டாருங்க. நீங்க கொலோசியர் 2ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு எதிரடையாகும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதன் நடுவில் இராதபடிக்கு அதை எடுத்து சிலுவையிலே அதன் மேல் ஆணியடை தின்போட்டுருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு விரோதமாக இருக்க அந்த காரியங்களை பூரா ஏசப்பா சிலுவையிலே ஆணி எடுத்துட்டாராம். இப்போ ஆதாம் விற்று போட்டதுனால கிடையாதுங்க, நம்ம இயேசு மூலமாக வெளியே வந்துட்டோம். நம்ம நியாயப்பிரமாணத்தின்படி ஒவ்வொரு செய்த பாவத்துக்கான தண்டனை 4ஆம் தலைமுறை வரைக்கும் வரும் இருக்குல்ல, அந்த மாதிரியும் கிடையாதுங்க. இயேசுவை மட்டும் ஏற்றுக்கொண்டிருக்கணும். இந்த மாதிரி நமக்கு எதிராக இருக்கிற எல்லா காரியங்களும் நம்மளை விட்டு வெளியே போயிருங்க. நம்ம பாவம் செய்தது உண்மைதே, ஆனால் இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக இந்த தண்டனையிலிருந்து எல்லாவற்றிலிருந்து நம்ம விடுதலையாகி ஃப்ரீ ஆயிடுறாங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.